வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு, தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு அருமையான செய்தியை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். The power of the Holy Spirit in the life of a believer. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அதை பற்றி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் யார், எப்போ நாம் அவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வசிக்கிறதுனால அவர் நமக்கு எந்தெந்த விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார், அவருடைய வல்லமையை எப்படியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த முடியும், ஏன் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், இதெல்லாம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்காஸ் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்காஸ் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்காஸ் சுவிசேஷம் 24:44 உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாக இருந்தது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இந்த வசனங்களை மலையாளத்திலே நான் வாசிக்கிறேன், ஏன்னா சில விசுவாசிகள், மலையாள விசுவாசிகள் இருக்கிறார்கள். പിന്നെ അവൻ അവരോട്, ഇതാകുന്നു നിങ്ങളോട് കൂടി ഇരിക്കും പോലെ ഞാൻ പറഞ്ഞ വാക്ക്, മോശയുടെ ന്യായപ്രമാണത്തിലും പ്രവാചക പുസ്തകങ്ങളിലും സങ്കീർത്തനങ്ങളിലും എന്നെ കുറിച്ച് എഴുതിയിരിക്കുന്നതൊക്കെയും നിവൃത്തിയാകണം എന്നുള്ളത് തന്നെ എന്ന് പറഞ്ഞു. തിരുവഴുത്തുകളെ തിരിച്ചറിയേണ്ടതിന് അവരുടെ ബുദ്ധിയെ തുറന്നു. ക്രിസ്തു കഷ്ടം അനുഭവിക്കുകയും 3ആം നാൾ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർത്തെഴുന്നേൽക്കുകയും അവന്റെ നാമത്തിൽ മാനസാന്തരവും പാപമോചനവും യെരൂശലേമിൽ തുടങ്ങി സകല ജാതികളിലും പ്രസംഗിക്കുകയും വേണം എന്നിങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു. ഇതിന് നിങ്ങൾ സാക്ഷികളാകുന്നു. എൻ്റെ പിതാവ് വാഗ്ദത്തം ചെയ്തതിനെ ഞാൻ നിങ്ങളുടെ മേൽ അയക്കും. നിങ്ങൾ ഉയരത്തിൽ നിന്ന് ശക്തി ധരിക്കുവോളും നഗരത്തിൽ പാർപ്പിൻ എന്നും അവരോട് പറഞ്ഞു. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி, அவருடைய வல்லமை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது, அவர் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், எப்போ அவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர்னா யார். அநேக சபைகளில் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய சபைகளில் என்ன பண்ணுறதில்ல, போதிக்கிறதில்ல. அவர் யார், பல வருஷங்களும் விசுவாசிகளாக இருப்பாங்க, ஆனால் யாருன்னு கேட்டால் தெரியாது அவங்களுக்கு, அவரை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் எபேசு சபை விசுவாசிகள் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு நாங்கள் கேள்விப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கும் அநேக சபைகளில் இருக்கிற ஒரு நிலையாய் இருக்கிறது. பாருங்க, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் சிறந்த விதத்தில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பண்ணுறதில்ல, முடிக்கிறதில்ல. என்ன நடக்குது, நாம் முதல்ல நம்ம விசுவாசிக்கிற அந்த நிலைமையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரிஃப்ட் ஆகிட்டே போயிடுறோம். கடவுளுடைய வார்த்தையை வாரம் வாரம் கேட்டு நிறைய பிரசங்கள் கேட்டு அதை ஃபெமிலியர் ஆயிடுறோம். நம்ம கடவுளுடைய வார்த்தை, ஆமாங்க இப்போ 9:30 மணி ஆச்சு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணுவார், இவர் இன்னும் 1 மணி நேரம் பேசுவார்,
இந்த பிரசங்கம் ஏற்கனவே, இந்த வசனம் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஃபெமிலியர் வித் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம வேத வாக்கியங்களை வந்து அதுல ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்கு, அதுல பவர் இருக்கு, லைஃப் இருக்குன்றதே நம்ம மறந்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரிப்ட் ஆயிடுறோம் பாருங்க. அப்ப இன்றைக்கு வந்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை தான் நான் ரொம்ப வலியுறுத்துறேன். இன்னைக்கு இங்க கேட்டுட்டு சும்மா அப்படியே போய் கேட்டாங்க, அவர் வந்து ரொம்ப ஸ்டெப்பாக பிரசங்கம் பண்ணார் அப்படிலாம் வந்து சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் என்ன பண்ணணும், இந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி நம் வாழுகிறவர்களாம் இருக்க வேண்டும். We must use the power of the Holy Spirit in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே நாம பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இங்க வந்து நம்ம அந்த வல்லமையை உபயோகப்படுத்தும் போது தான் நம்ம வித்தியாசமா தெரியும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்களுக்கும் உலக மக்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கும்பொழுது கிறிஸ்தவ மக்களுக்கும் உலக பிரகாரமான மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்குன்னு சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம அப்படி அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே தான் இப்போ இந்த வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இதோ நான் உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை அனுப்புகிறேன் என்று அவர் சொல்றதை நாம பார்க்கிறோம். 49ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, இதோ என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து சொல்றார். என் பிதாவு வாக்குத்தத்தம் செய்ததினை ஞான் நிங்களுடைய மேல் அயக்கும். இது எப்போ சொல்றாருன்னா, அவர் வந்து உயிரோடு எழுந்துட்டாரு. எழுந்து இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் பரலோகத்துக்கு ஏறி போக போறாரு. அதுக்கு முன்னாடி சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த சீஷர்கள் 3 ஆண்டுகள் அவரோட கூட இருந்திருக்கிறார்கள். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் கண்ணார கண்டிருக்கிறார்கள். அவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுக்குறாரு, நீங்க உலகம் முழுக்க போகணும், இதெல்லாம் செய்யணும்ட்டு. ஆனா உடனே போவாதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் பரமேறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அந்த வல்லமையை நான் அனுப்ப போகிறேன், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்க மேல நான் அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் உடனே போய் ஊழியத்தை ஆரம்பிச்சிடாதீங்க, உடனே போய் செஞ்சிடாதீங்க, இதை உடனே போய் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிடாதீங்க, உடனே போய் அற்புதங்கள் செய்யறத ஆரம்பிச்சிடாதீங்க, உடனே போய் போதனைய ஆரம்பிச்சிடாதீங்க. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் அப்படின்றாரு. அவர்களை வந்து ஆயத்தம் பண்ணுகிறார். சீஷர்களை ஆயத்தம் பண்றாரு. என்ன, எதுக்காக ஆயத்தம் பண்றாரு? உலகம் முழுக்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வேலைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துறாரு. அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பவரை கொடுக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க, until you clothed with the power. எருசலேமிலே இருங்க, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அதை ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, எருசலேமிலே இருங்கள் அப்படின்றாரு. நாம என்ன நினைக்கிறோம், அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர்ன்றவர் வந்து எல்லாருக்கும் கிடையாது. இவர் ஊழியம் செய்யறாரு, அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அவர் ஒரு பிரவாச்சகனா இருக்கிறாரு, அவருக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வேணும். இவர் வந்து பெரிய பெரிய ஊழியங்களை செய்யறாரு, மிஷினரி ஒர்க்க பண்றாரு, அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். எனக்கு எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம நினைக்கிறோம். இல்ல 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 இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாகவும் சித்தமாகவும் இருக்கிறது. இது வந்து not only limited to the preachers and teachers of the word of God and the evangelists and the prophets, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கும், உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அவர் தருகிறார்.
அப்ப முதல்ல இந்த உன்னதத்திலிருந்து வரும் பலன், the power of the Holy Spirit அப்படின்னா என்ன? முதல்ல அது என்னன்றது நமக்கு விளங்கணும் இல்லையா? அப்ப முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்றால் என்ன என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Define the power of the Holy Spirit. The power of the Holy Spirit is a divine authority and energy which God released in the life of every single one of the children of his children, in order that you and I may live a godly life and we may live a fruitful life. அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்பது என்ன? நீங்களும் நானும், நாம் ஒவ்வொருவரும் ஒரு தேவபக்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை, அவருடைய வல்லமையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேரு தான் the power of the Holy Spirit. நான் இன்னொரு முறை சொல்றேன். The power of the Holy Spirit is a divine authority and energy which God released in the life of every single one of his children in order that you and I may live a godly life and we may live a fruitful life. நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? ஒரு தேவபக்தி நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனோதானன்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நல்ல கவனிங்க. நம்ம இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. We surrender our lives to Jesus Christ. We promised to follow him whatever may come. என்ன நடந்தாலும் சரி, அவரை நான் பின்பற்றுவேங்க. அவர் பின்னாடி நான் போவேன். என் வாழ்க்கையை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் ஒரு தேவபக்தி நிறைந்த வாழ்க்கையை வாழ போகிறேன் என்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அவரிடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கை நம்முடையது கிடையாது. இது அவருக்காக நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்ப தேவபக்தி நிறைந்த வாழ்க்கையை இந்த பொல்லாத உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, இந்த உலகம் ரொம்ப மோசமான ஒரு உலகம். வெறுப்ப கக்கிற ஒரு உலகம், பகையை காண்பிக்கிற ஒரு உலகம். இந்த உலகம் கவலையால் நிறைந்த ஒரு உலகம், தோல்விகளால் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் பகை, விரோதம், கசப்பு, மூர்க்கம், வைராக்கியம் இவைகளால் நிறைந்த ஒரு உலகமா இருக்கிறது. இந்த உலகத்துல ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நிறைந்த ஒரு உலகத்துல, பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல, அசுத்தம் நிறைந்த உலகத்துல நீங்களும் நானும் ஒரு தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் இது நம்முடைய பலத்தினாலே வாழ முடியாது. We need a divine energy, we need a divine power, we need a divine authority to live a godly life for God. இந்த உலகத்துல நம்ம கடவுளுக்காக வாழணும்னா நம்முடைய பலனால வாழ முடியாதுங்க. நம்முடைய சுய பலத்தினால, பவர்னால வாழவே முடியாது. அதுக்காக தான் கடவுள் என்ன பண்றாரு? ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் சொல்றார், உன்னதத்தில் இருந்து வரும் பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ண முடியாது? மேனிபுலேட் பண்ண முடியாது. ஆவியானவரே நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்லாம் பண்ண முடியாது. அவரை மேனிபுலேட் பண்ணவே முடியாது. You can't make the Holy Spirit to do anything. அப்ப அவர் தேவன் தம்முடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட கேட்கணும். அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், அவர் நம்மளை முத்தரித்திருக்கிறார், சீல் பண்ணி இருக்கிறாரு, அவர் நம்மளை நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். He saved us, he sealed us, he dwells inside of us, he guides us, he reveals the truth to us, he teaches us, and he produces his fruit in us. He gives us his
பவர் அண்ட் கிஃப்ட்ஸ், திஸ் கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட் டு அஸ் எவ்வளவு பண்றாரு பாருங்க. அதுக்காக தான் இந்த உலகத்துல நாம தனித்துவமாக ஒரு ஸ்பெஷல் ஆட்களை போல எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறவங்களாம் அப்படியே ஆச்சரியமா பார்க்கணும், பிரமிப்பா பார்க்கணும். தானியேல் அப்படி பார்த்தாங்க, ஆபிரகாமை பார்த்தாங்க, அந்த மாதிரி ஈசாக்கை பார்த்தாங்க, யாக்கோபை பார்த்தாங்க, யோசேப்பை பார்த்தாங்க, அந்த மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. இன்னைக்கு நம்மளை பார்க்குறாங்களா அந்த மாதிரி? நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மியர் மேன் மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பட் நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? ஒரு டிவைன் எனர்ஜி, ஒரு டிவைன் அத்தாரிட்டி and a divine power has been given to us to live a godly life and a fruitful life. தேவ பக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படியே அதே போல ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். When we receive the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது, அவர் நம்முடைய சரீரங்களை அவர் என்ன பண்றார்? புதுப்பிக்கிறார், மனங்களை ஒளியூட்டுகிறார். ஆவியை, நம்முடைய ஆவியை அவர் என்ன பண்றார்னா, அவர் ஒரு தீப்பிழம்பு போல மாற்றுகிறார். Once he comes in a believer's life, he energizes the body, he enlightens the mind to understand the truths of God, and he inflames our spirit with a passion and a devotion to Almighty God. உள்ளத்துல கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நாம புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு நாம சஞ்சரிக்க வேண்டும், வாழ வேண்டும், அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு பேஷனை, ஒரு டிவோஷனை அவர் கொடுக்கிறார் நம்முடைய ஆவியில. சரீரங்களை என்ன பண்றார்? புதுப்பிக்கிறார். மனங்கள் என்ன பண்றார்? ஒளியூட்டுகிறார். He enlightens our mind to understand the truth of God. எவ்வளோ அற்புதமான ஒரு பரிசுத்த ஆவியானவர்ன்றதை நாம பார்க்கிறோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இவரை நல்லா புரிந்து கொள்றதுக்காக, முழுமையா புரிந்து கொள்றதுக்காக சில கேள்விகளை நான் கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். சில கேள்விகளை நான் கேட்க போறேன். முதலாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இப்ப நான் உங்களை கேட்கிறேன், உங்களை யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒரு சபைக்கு போறீங்க, இவ்வளவு வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுன்றீங்க, அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாருன்றீங்க, அவர் உங்களை கைட் பண்றாருன்றீங்க, டீச் பண்றாருன்றீங்க, ரிமெம்பர் பண்றாருன்றீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுறாருன்னு சொல்றீங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா நாம பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், who is the Holy Spirit? The answer is, he is a person. பரிசுத்த ஆவியானவர்ன்றது அவர் ஏதோ ஒரு ஃபோர்ஸோ, ஏதோ ஒரு பவரோ, அல்லது ஒரு டவ்வோ, அல்லது ஃபயரோ அப்படி கிடையாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், தூய திருத்துவத்தின் மூன்றாம் நபராக இருக்கிறார். He is the third person of the Holy Trinity. He is the third person of the Godhead. அவர் தூய திருத்துவத்தின் மூன்றாம் நபராக இருக்கிறார். அவர் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு நபராக இருக்கிறார். எங்க சொல்லி இருக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். 1-2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியில் தெய்வம் ஆகாசமும் பூமியும் சிருஷ்டிச்சு, பூமி பாழாயும் சூன்யமாயும் இருந்தோம். ஆழத்தின் மீதே இருள் உண்ணாயிருந்து, தெய்வத்தின் ஆத்மாவு வெள்ளத்தின் மீதே பரிவர்த்திச்சு கொண்டிருந்தோம். தெய்வத்தின் ஆத்மாவு, பரிசுத்த ஆவியானவர், he is a person. இப்போ 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும், பாருங்க, let us make man in our own image, us, our அப்படின்ற வார்த்தைகள் இங்க வருகிறதை
நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். அனந்தரம் தேவங்க நம்முடைய ஸ்வரூபத்தில் நம்முடைய சாதிருஷ பிரகாரம் மனுஷனை உண்டாக்குக. அவர் சமுத்திரத்தில் உள்ள மத்யத்தின் மேலும் ஆகாசத்தில் உள்ள பறவை ஜாதியின் மேலும் மிருகங்களின் மேலும் சர்வ பூமியின் மேலும் பூமியில் இழையன்னா எல்லா இழ ஜாதியின் மேலும் வாழட்டே என்று கல்பிச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் ஒரு நபராக இருக்கிறார். First, he is a person. Who is the Holy Spirit? நான் இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், who is the Holy Spirit? He is a person. அவர் ஒரு நபராக இருக்கிறார். தூய திருத்துவத்தின் மூன்றாம் நபராக அவர் இருக்கிறார். இரண்டாவது மறுபடியும் அந்த கேள்வி கேட்கிறோம், who is the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் யார்? இரண்டாவது பதில் என்ன? He is the promise of the Father. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல நாம வாசித்தோம். 49ஆம் வசனத்துல நாம வாசித்தோம் இல்லையா? அவர் பிதாவினுடைய வாக்குதத்தமாய், பிதா அருளிய வாக்குதத்தமாய் அவர் இருக்கிறார். 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்ப இவர் ரெண்டாவது இவர் ஒரு நபராக மட்டும் இல்ல, இன்னொன்னாவும் இருக்கிறாரு. அவர் யாரா இருக்கிறார்? பிதாவினுடைய வாக்குதத்தமாய் அவர் இருக்கிறார். എന്റെ പിതാവ് വാഗ്ദത്തം ചെയ്തതിന് ഞാൻ നിങ്ങളുടെ മേൽ അയക്കും, നിങ്ങളോ ഉയരത്തിൽ നിന്ന് ശക്തി ധരിക്കോളം നഗരത്തിൽ പാർപ്പിൻ എന്നും അവരോട് പറഞ്ഞു. പിതാവ് വാഗ്ദത്തം ചെയ്തതിനെ ഞാൻ നിങ്ങളുടെ മേൽ അയക്കും. அப்ப அவர் the promise of the Father. பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் ஒரு நபரா இருக்கிறார். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் பிதாவினுடைய வாக்குதத்தமாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றாரு. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் என்று யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. அவர் அனுப்புறார், பிதா அனுப்புறாருன்னு சொல்லிட்டு. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். He will send another comforter. He will be with you forever. அவர் உங்களோட கூட என்னென்றைக்கும் இருப்பார். 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோஹன்னான் 14ஆம் அத்தியாயம் 16-17 വസനങ്ങൾ. എന്നാൽ ഞാൻ പിതാവിനോട് ചോദിക്കും, അവൻ സത്യത്തിന്റെ ആത്മാവ് എന്നെ മറ്റൊരു കാര്യസ്ഥനെ എന്നേക്ക് നിങ്ങളോട് കൂടെ ഇരിക്കേണ്ടതിന് നിങ്ങൾക്ക് തരും. ലോകം അവനെ കാണുകയോ അറിയുകയോ ചെയ്യായികയാൽ അതിന് അവനെ ലഭിപ്പാൻ കഴിയുകയില്ല. നിങ്ങളോ അവൻ നിങ്ങളോട് കൂടെ വസിക്കുകയും നിങ്ങളിൽ ഇരിക്കുകയും ചെയ്യുന്നത് കൊണ്ട് അവനെ അറിയുന്നു. അവൻ നിങ്ങളോട് കൂടെ വസിക്കുകയും നിങ്ങളിൽ ഇരിക്കുകയും ചെയ്യുന്നത് കൊണ്ട്. He is with you and he is in you and you will know him. உலகம் அறியாமல் இருக்கிறது, ஆனா நீங்களும் நானும் அவரை அறிய முடியும். ஏன்? அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பிதா வாக்குத்தத்தம் பண்ணாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் ஒரு நபரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் பிதாவின் வாக்குத்தத்தமாய் இருக்கிறார். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் யார்? He is the gift to every believer. அவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஈவாக, பரிசாக, அவர் வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன சொல்றது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை
வாசிக்கிறேன். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் ஒரு வரமாய் இருக்கிறார். பிதாவா? அவர் ஒரு நபர். அவர் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினவர். மூணாவது அவர் யாரு? அவர் ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இது கேட்டுட்டு அவர் ஹிருதயத்தில் குத்து கொண்டு பத்ரோசினோடும் சேஷம் அப்போஸ்தலன்மாரோடும் സഹോദരന്മാരായ പുരുഷന്മാരെ, ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യേണ്ടു എന്ന് ചോദിച്ചു. പത്രോസ് അവരോട്, നിങ്ങൾ മാനസാന്തരപ്പെട്ട് നിങ്ങളുടെ പാപങ്ങളുടെ മോചനത്തിനായി ഓരോരുത്തൻ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിലെ സ്നാനം ഏൽപ്പിൻ, എന്നാൽ പരിശുദ്ധാത്മാവ് എന്ന ദാനം ലഭിക്കും. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். He is a gift to every believer. He is a gift. You can't earn him. நீங்க அவரை சம்பாதிக்க முடியாது. 10 நாள் உபவாசம் இருந்து 21 நாள் உபவாசம் இருந்து நீங்க அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. You can't earn him. But he is a person and he is the promise of the Father and he is the gift to every believer. God has sent him through Jesus Christ, and we can easily receive him because he is a gift to every believer. அப்ப பாருங்க, இப்போ முன்னாடி ஒன்றும் தெரியல, இப்போ ஓரளவு தெரியுது நல்லா. இப்போ இதுக்கு அப்புறம் நீங்க போய் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணணும், வீட்டில் போய் நல்லா வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். யோவான் சுவிசேஷம், அப்போஸ்தலர் 2, 8, 9, 10, 19 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், அவர் யாரா இருக்கிறாரெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் யாரு? அவர் ஒரு நபரா இருக்கிறார். அவர் பிதாவினுடைய வாக்குத்தத்தமாய், பிதா அருளிய வாக்குத்தத்தமாய் இருக்கிறார். மூணாவது, அவர் ஒரு ஈவா இருக்கிறார், இல்லையா? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, why did you get the Holy Spirit? When did you get the Holy Spirit? எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீர்கள்? When you got saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களோட கூட இருக்கிறார். அடுத்தது, why did God send him? ஏன் கர்த்தர் அவரை அனுப்பி இருக்கிறார்? 2 காரணங்கள் இருக்கு. ஏன் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் ஒரு கிஃப்ட் மாதிரி தந்திருக்கிறார்? ஏன் ஒரு ஈவை போல தந்திருக்கிறார்? ஏன் ஒரு வரமாக தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை? ஃபர்ஸ்ட் ரீசன், to enable us to do the work God has called us to do. தேவன் நம்மை எந்த ஊழியத்தை, எந்த வேலையை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்வதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அவரை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், why did God send him? Why did God send the Holy Spirit as a gift to every believer? To enable us to do the work that God has called us to do. தேவன் நம்மை எந்த ஊழியத்திற்காக, அல்லது ஊழியம் சொன்னோன்னா நீங்க ஒண்ணு பிரசங்கம் பண்றது, போதிக்கிறது, அப்புறம் போய் மக்களை சந்திக்கிறது, இதுதான் நினைச்சுக்காதீங்க. ஊழியன்றது உங்களுக்கு என்ன ஒரு வொகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கு. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு நர்ஸா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், அல்லது ஒரு கார்பெண்டரா இருக்கலாம், அல்லது ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், அல்லது ஐடி ப்ரொஃபஷனா இருக்கலாம், அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையை செய்வதற்கு உரிய ஆற்றல வரங்களை கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். அனுப்பி நம்மள என்ன பண்றாரு? டு enable us to do the work God has called us to do. தேவன் நம்மை எந்த வேலையை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அந்த வேலையை சிறப்பாக நாம செய்வதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அவர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த வேலையா இருந்தாலும் சரி. இப்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நிறைய சொல்லிட்டேன். நீங்க ஒருவேளை ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம்,
அல்லது ஒரு வேலையை செய்கிறவங்களா இருக்கலாம், எந்த வேலையை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே போல ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுக்கிறார், கொடுத்து நம்மளை எனேபிள் பண்றாரு. இந்த ஊழியத்தை சிறப்பா செய்யணும். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானோட வல்லமையை பெற்ற உங்களுக்கும் மற்ற டீச்சர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்க உங்களோட நிறைய படிச்சிருக்கலாம், உங்களோட நிறைய டிகிரி படிச்சிருக்கலாம், உங்களோட அவருக்கு பெரிய பதவியில் இருக்கலாம். பட் யூ காட் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இஸ் பவர். யூ கேன் மேக் எ டிஃபரன்ஸ்ங்க. உலகத்துல பெரிய அற்புதமான காரியத்தை செய்யலாம். கடவுள் உங்களை ஒரு பெரிய நோக்கத்தோட அழைச்சிக்கிறார் அந்த வேலையை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. நீங்க ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும். சும்மா ஏனதானோ நம்ம போகக்கூடாது. ஆமாங்க, நான் வந்து முடிச்சுட்டேன், இப்போ நான் டீச்சராக இருக்கேன், நான் போய் என் வேலை 8 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வந்துடும், அவ்வளோ அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒரு நர்ஸுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள்லாம் வந்து வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செய்வோம். நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய ஏஜ் குரூப்பை நான் சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை வந்து போய் ஒரு பெரிய ஒரு போட்டு மனப்பான்மையோட செய்வோம். இந்த வேலையை நான் செஞ்ச தீர்வேன், நான் ஒவ்வொரு நாளும் போவேன், டெய்லி போவேன், இந்த வேலையை செய்வேன், எவனா செய்ய முடியாதுன்னு சொன்னா அதை செஞ்சு காட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு இருந்தது எங்களுக்கெல்லாம். இப்ப இருக்கிற ஒரு மக்களை, இப்ப இருக்கிற வேலை செய்யறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் அந்த வேலையை பொழுதன்னைக்கும் கரைச்சி கொட்ட வேண்டியது. என்ன வேலைங்க இது, என் மேனேஜர் சரியில்லைங்க, என்னுடைய பாஸ் சரியில்லைங்க, என்னுடைய டீம் லீடர் சரியில்லைங்க, அவன் சரியில்லைங்க, இவன் சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க சரியில்லை முதலாவது. அதோ உங்க வேலையை நீங்க செய்யறதுக்கு, அதை சிறப்பா செய்யறதுக்கு, தனித்துவமா செய்யறதுக்கு, அதை வந்து ரொம்ப கிராண்டா செய்யறதுக்கு, மற்றெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல செய்யறதுக்கு ஒரு பெரிய பவரை, த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அவரே உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறாருங்க. எதுக்கு? டு எனேபிள் யூ டு டூ த ஒர்க் தட் காட் ஹஸ் கால்ட் யூ டு டூ. எந்த வேலையா இருந்தாலும் சரி. நிறைய பேர் ஊழியத்தை கூட வந்து ஏனோதானு செய்ய வேண்டியது. நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் பெற்றவன் எந்த வேலையுமே வந்து ஒரு ஸ்லாப்பியா செய்யவே மாட்டான். ஏதோ மந்தமா ஏனோதானோன்னு, அது அழுக்க கிடந்தா எனக்கு என்னங்க, அது எந்தா அப்படிலாம் செய்ய மாட்டான். அதை வந்து தன்னுடைய வேலையா பார்த்து செய்வான். அதை கர்த்தருக்காக செய்யறத போல செய்வாங்க. ஒரு பரிசுத்த ஆவியானவர் பெற்ற மனிதனை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அவன் வந்து டைம் பார்த்து வேலை செய்ய மாட்டான். அவன் வந்து எக்ஸ்ட்ரா டைமா, ஓகே, நோ ப்ராப்ளம், ஐ கேன் டூ தட் பிகாஸ் தி காட் ஹஸ் எனர்ஜைஸ்ட் மீ அண்ட் illuminate my mind and inflames my spirit to do the work wonderfully. I can complete this. என்னால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும், என்னால இதை செய்ய முடியும். எவனாலையும் செய்ய முடியலனா கூட அதை என்னால செய்ய முடியும். ஒரு பெரிய பவர். இந்த பவர் உள்ள இருக்கிறதுனால நீங்க போனாங்க வாசல் திறக்கும், நீங்க போனா தயவு கிடைக்கும். உங்களுக்கு நான் நிறைய உதாரணங்களை வேதத்துல இருந்து காமிக்க முடியும். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புறேன். 1-2 மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். அப்போ இங்க ஜோசப்னு சொல்லிட்டு யோசேப்பு அப்படின்ற ஒருத்தன் இங்க இருந்தான். அங்க அந்த யோசேப்பை பத்தி நாம இப்ப பார்க்க போகிறோம். அவனை பற்றி நாம 39ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. 39ஆம் அதிகாரத்துல ஆதியாமம், உற்பத்தி புஸ்தகம் 39ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி. என்ன, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். The Lord was with Joseph. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்னைக்கு பாருங்க, ஒரு வேலையை வந்து எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு வேலையை கொடுத்துட்டா போதும். இது ஏன் வேலையா, இதுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்களா, எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலையை செய்ய முடியும். இல்லைங்க, யோசேப்பு அங்க போறான், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹலோ, யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து he got the favor of his boss. அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான்.
എന്നാൽ യോസേഫിന് മിസ്രൈമിലേക്ക് കൊണ്ടുപോയി അവിടെ കൊണ്ടുവന്ന് ഇസ്മായേലിയരുടെ കയ്യിൽ നിന്ന് ഫറവോന്റെ ഒരു ഉദ്യോഗസ്ഥനായി അകമ്പടി നായകനായ போத்திபர் என்ன ஒரு மிஸ்ரயீமியர் அவனை விலைக்கு வாங்கி யெகோவா யோசேப்பினோடு கூட உண்டாயிருந்தது கொண்டு அவன் கிருதார்த்தனாயி மிஸ்ரயீமியனாய യജമാന്റെ വീട്ടിൽ பார்த்து യഹോവ അവനോട് കൂടെ ഉണ്ടെന്നും അവൻ ചെയ്യുന്നതൊക്കെയും യഹോവ സാധിപ്പിക്കുന്നു എന്നും അവന്റെ യജമാൻ കണ്ട് അതുകൊണ്ട് യോസേഫ് അവന് ഇഷ്ടനായി ശുശ്രൂഷ ചെയ്തു. അവനെ ഗ്രഹവിചാരകനാക്കി ആക്കി തനിക്കുള്ളതൊക്കെയും അവന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചു. He surrendered everything into his hands. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் எஜமான் கண்டுங்க. நான் சொல்றேன், யார் பார்க்கறாங்கன்னு நீங்க வேலை செய்ய வேண்டியதில்லை. உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை காண்கிறார். நான் தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் கர்த்தர் எனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். நான் தேவ பக்தி உள்ளவனாக வாழ்கிறேன். யாரே என்ன பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அவர் உள்ள எனக்குள்ள அந்த சக்தி அனுப்பியிருக்கிறார், வல்லமை அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனோ தானோன்னு இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. அவர் பார்க்கிறாரு, அவர் கேள்வி கேட்பாரு. 8 மணி நேரம் வேலைன்னா 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 2 மணி நேரம் முன்னாடி வீட்டுக்கு வர முடியாது. 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரமும் செய்வேன், எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்தாவும் செய்வேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதை செய்யறதுக்கு அவர் எனக்கு பலனை தருகிறார், சக்தியை தருகிறார், வல்லமையை தருகிறார். என்ன அற்புதம் பாரு. இவன் ஒரு ஸ்லேவா போறான், அங்க ஒரு அடிமையா போறான். ஆனா எஜமான் எல்லாத்தையும் தூக்கி அவன் கையில ஒப்பு கொடுக்குறான். நான் சொல்றேன், நம்ம பாருங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் அடைகிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ என்ன இது, என்ன வாழ்க்கை இது நம்ம சொல்றது, என்ன வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை சொல்லினே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது என்னை கரிச்சு கொட்டிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நடந்தே இருக்காது. ஆனா அப்படி சொல்லுவாங்க, எப்பவுமே நான் தான் உங்களுக்கு கண்ணில் போடுறேன்னா, வேற யாரும் உங்களுக்கு கிடைக்கலையா? நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சேன், 12 வருஷமா வேலை செஞ்சேன். அங்க எந்த மனுஷனுக்காகவும் நான் வேலை செய்யல, கர்த்தருக்காக நான் செஞ்சேங்க. நான் உண்மையா சொல்றேன், ஆண்டவர் பிரசன்னத்தில் நின்று சொன்னேன், கர்த்தருக்காக செஞ்சேன். கர்த்தர் பார்க்கறாருன்னு நான் வேலை செஞ்சேன். எனக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? இழிச்ச வாயன்னு பேர் வச்சாங்க. ஈவின்னு கூடுவாங்க. எனக்கு அதை பத்தி டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் நேம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் என்ன பார்த்ததுனால அவர் என்ன உயர்த்தினாருங்க. எல்லா பொறுப்பும் என் கையில வந்துடுச்சுங்க. மொத்த பொறுப்பு, அங்க என்ன வேணும்னாலும் நீங்க என்னதான் பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப ப்ராமினன்ட் பொசிஷன்ல நான் இருந்தேன். ரொம்ப அற்புதமா ஆண்டவர் என்ன வழி நடத்தினாரு. நான் சொல்றேன், இன்னைக்கும் கூட அப்படிதான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. ஏன்னா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருடைய வல்லமை இருக்குது. யார் பார்க்கலனாலும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்யறாரு. ஒரு ஒர்க் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா யாராலையுமே செய்ய முடியாது, சில வேலையெல்லாம் யாராலும் செய்ய முடியாது. அதெல்லாம் வேணும்னு தான் கர்த்தர் பண்றாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அதெல்லாம் வேணும்னு பண்றாரு கர்த்தர். எவனுக்கும் அது முடிய முடியாது. தானியேல் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தானியேல் அந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான், ஒரு தரிசனத்தை காண்றான், கனவு காண்றான். எவனாலையுமே விடுவிக்கவும் முடியல, எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியல. ஏன்னா ராஜா சொல்றாரு, ஏய் நீ கனவு என்னன்னு சொன்ன எதையாவது சொல்லி நீ டாட்ஜ் பண்ணிடுவே, நீ ஏமாத்துவ என்ன, அதனால கனவையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்றாங்க. யாராலையுமே முடியல. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கண்டிப்பா உங்களோட ஒர்க் ஸ்பாட்லயும் கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் ஆண்டவர் ஆவியானவர், அவர் ஆண்டவராக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார், ஞானத்தையும் புத்தியும் சாமர்த்தியத்தையும் அவர் அருகிறவர்களாக இருக்கிறார், உங்களுக்கு அந்த ஸ்கில்ல கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக தாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் ஏற்படுத்துறாரு அவரு. யாராலுமே முடியல.
தானியேல் கேள்விப்பட்டவன அவன் சொல்றான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து ராஜாக்கு அந்த கனவையும் அர்த்தத்தையும் சொல்லு. என்ன துணிச்சல் பாருங்க. நம்மளாம் எவ்வளவு புலம்பிருப்போம், எவனாலையும் முடியல போது என்னால எப்படி முடியும் அப்படி நம்ம கேட்கிறோம். இல்ல, நம்ம we are so special that we have the spirit of God, the Holy Spirit, and we have the power of the Holy Spirit to do anything. எதை வேணுமாலும் செய்ய முடியும், அவ்வளோ பவரை கொடுத்துக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். தானியேலுக்கு அது தெரியுது பாருங்க. ஏன்னா தானியேல் புஸ்தகத்துல அந்த ஞானிகள்லாம் வந்து அந்த ராஜாக்கு அட்வைஸ் பண்றாங்க, ஏங்க கனவை சொல்லுங்க, நாங்க அர்த்தத்தை சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியாது, கனவெல்லாம் சொன்ன நீ ஏதாவது உளறி கொட்டுவ, இதுதான் அர்த்தம்னு சொல்லுவ, அதை நானே ஏற்றுக்கொள்ளணும், முடியாது. அந்த அர்த்தம் உண்மை அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ கனவை சொன்னீங்க, அந்த அர்த்தத்தையும் உன்னால கரெக்டா சொல்ல முடியும்னு நான் தெரிஞ்சு பண்றாரு. அதுக்கு அந்த ஞானிகள்லாம் சொல்றாங்க, இதை வந்து யாராலையுமே வந்து ராஜா கேட்கிற காரியத்தை வந்து யாராலையுமே செய்ய முடியாது. unless otherwise the spirit of God lives inside of that person. தேவனுடைய ஆவியை பெற்ற தேவர்களை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய முடியாது என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தியை தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவ ஆவியானவரை பெற்ற ஒரு மனுஷனாக அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவர்களை தவிர வேற யாரும் இதை வந்து என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாதுங்க அப்படின்றாங்க. அப்ப ஏன் வந்து பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? to enable us to do the work God has called us to do. இப்போ இப்படி சொல்லும்போது வெறும் வந்து இந்த ஊழியம் செய்யறது தான், இந்த மாதிரி அற்புதங்களை செய்யறது தான், அல்லது பிரசங்கம் பண்றது தான், போதிக்கிறது தான், இப்படி மட்டும் நினைச்சிடக்கூடாது. வெறும் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனு, நர்சிங் ப்ரொஃபஷனு, டாக்டரு, என்ஜினியரு, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் எனர்ஜைஸ் பண்றாரு, வல்லமைப்படுத்துறாரு. அப்படி கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ரைஸ் அப் சில்ட்ரன், பிள்ளைகளை வளர்ப்பது. நீங்க வந்து ஒருவேளை யோசிக்கலாம், என்னங்க பிள்ளைங்களை வளர்க்கறது ஒரு பெரிய இதுவா, அவன் என்ன வேணுமோ கேட்டா வாங்கி கொடுத்துட்டா போகுது, அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுங்க, அவன் நல்லா வளருவான், அப்படி யோசிக்கிறாங்க. இல்லைங்க, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். This is an ungodly world and ungodly schools we have. Not only that, in this world we have an ungodly influences and temptations around our children. நல்ல கவனிங்க, இது பொல்லாத உலகமா இருக்குது, தேவனற்ற ஒரு உலகமா இருக்குது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதற்கு நாம வந்து சோதிக்கப்படுகிறோம், தூண்டப்படுகிறோம். பாருங்க, மற்றவங்க பண்றதே நம்மளும் பண்றதுக்கு பிசாசு நம்மள என்ன பண்றான், புல் பண்றான், இழுக்கிறான் எப்படியாவது. அன்காட்லி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு, அன்காட்லி ஸ்கூல்ஸ் இருக்கு. இது மத்தியில பிள்ளைகளை ஒரு தேவபக்தி உள்ள சந்ததிகளாக உருவாக்குவதுன்றது வந்து ஒரு ஆசம் ரெஸ்பான்சிபிலிட்டியாய் இருக்கிறது. இது வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப் டுடே. இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை எதுன்னா, பிள்ளைகளை தேவபக்தி உள்ள விதத்துல அவர்களை வளர்க்கறது தான். அவர்களை வாரம் வாரம் சர்ச்சுக்கு அனுப்பணும், சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும், விபிஎஸ்க்கு அனுப்பணும், ஒவ்வொரு யூத் மீட்டிங்க்கு அனுப்பணும். ரைஸ் அப் காட்லி சில்ட்ரன். அவங்க கடவுளை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு பிரச்சனை வந்தாக்கா கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும். அவங்க விசுவாசிக்கிறதுக்காக உள்ள என்ன விசுவாசிக்கிறாங்களோ அதுக்காக அவர்கள் எழும்பி நிற்க வேண்டும். பியர் பிரஷர், நண்பர்களுடைய அழுத்தத்துக்கு அவங்க சக்குமாகக்கூடாது, அவங்க இணங்கி போயிடக்கூடாது. என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாங்க, நானும் செஞ்சா என்ன தப்பு? உலகத்தில் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் வச்சுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவனுக்கு இருக்கு, இவனுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. அவங்க கூட கிறிஸ்டியன் தான், அவங்க கூட அந்த சர்ச்சுக்கு போறான், ரொம்ப பிரபலமான சர்ச்சு, நிறைய பேர் வராங்க, அந்த சர்ச்சுக்கு போறான், அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்க. இதுல எனக்கு நான் வச்சுக்கிறது என்னங்க தப்பு? அந்த பியர் பிரஷர் பாருங்க, ஒருவேளை பலருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பியர் பிரஷர், நண்பர்களால் ஏற்படுகிற ஒரு அழுத்தம். அவன் சிகரெட் பிடிக்கிறான், அவன் தண்ணி அடிக்கிறான், நான் ஏன் அடிக்க கூடாது, என்னை வந்து கிண்டல் பண்றாங்க, பண்ண பண்ணின்னு போட்டோம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது we can raise up a godly society and we can raise up godly children.
who believe the word of God, stand for what they believe, will not succumb to peer pressure, stand strong in the name of Jesus Christ among their peer pressure. This is one of the most difficult task today. எவ்வளவு மோசமான ஒரு உலகமா இருக்குது. எல்லாமே கைக்குள்ள இருக்குது. எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உலகமாய் இருக்கிறது. இதுல இல்லைங்க, என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியும், எங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ அப்படி வளர்க்க வேண்டியதுதான், என்ன தப்பு பண்ணுமோ 4 போடணும், அவ்வளவுதான், என்னால முடியுங்க, நான் பார்த்துப்பேங்க, என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அபத்தமான ஒன்றா இருக்குது. கடவுளுடைய உதவி இல்லாமல், அவருடைய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல், அவருடைய வல்லமை இல்லாமல் பிள்ளைகளை நாம் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி வளர்க்கவே முடியாது. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, ஒரு வியாபாரத்தை பண்றீங்க, ஒரு தொழில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்டேஷன் இருக்கும், நிறைய டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நிறைய குறைவுகள் வரும், பல சூழ்நிலைகளில் அறிவுபூர்வமான ஒரு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும், நிறைய சோதனைகள் வரும். தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பிசினஸ் பத்தில பொய் சொல்லக்கூடிய தருணங்கள் வரும். அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு உங்களை விட மூத்த அனுபவம் வாய்ந்த எல்லாம் தெரிந்த ஒருத்தட்ட நீங்க போய் ஆலோசனை கேட்க மாட்டீங்களா? இது எல்லாத்தோட ரொம்ப பெரிய ஒரு ஆலோசகர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பண்ணோம், யோசனையில் அவர் பெரியவர். ஆமென். நம்ம அவர்கிட்ட போக வேண்டியதாய் இருக்கிறது. அப்ப ரொம்ப அற்புதம் பாருங்க. with all the greed and competition, இந்த உலகத்துல நிறைய பேராசை இருக்கு, அப்புறம் நம்பிக்கை துரோகங்கள் இருக்கு. நண்பன் சொல்றான், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கொலையா பண்ணிடுறான், அவனே கொலை பண்ணிடுறான் நண்பனை, இன்னொரு நண்பன் கொன்னே போட்டுறான். ஒரு மோசமான ஒரு உலகமா இருக்கிறது. இந்த மாதிரி உலகத்துல நாம நம்முடைய பிள்ளைகளை தேவ பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளாக வளர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி, அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய எனர்ஜி, அவருடைய பவர் எல்லாமே வேணுங்க. அவருடைய கைடன்ஸு, அவருடைய டீச்சிங்ஸு, அவருடைய இல்லுமினேஷன் எல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வீட்டில் பிள்ளைங்க அடங்கவே மாட்டேங்குதுங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது, பாஸ்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒன்றும் சரியில்லைங்க, படிக்கவே மாட்டேங்குதுங்க, உருப்படாதுங்க, இது எங்கே போய் என்ன அவசரப்பட போதோ, எங்கே போய் என்ன பாடுபட போதோ தெரியலன்னு சபிக்க கூடாது, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது. உள்ள இருக்கிற ஆவியானவர் இடத்துல கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. யூ ஆர் மை கிரேட்டஸ்ட் ஹெல்பர். யூ கேம் டு லிவ் இன்சைட் ஆஃப் மீ டு ஹெல்ப் மீ. எனக்கு உதவி செய்யறதுக்காக எனக்குள்ள வந்திருக்குது. எனக்கு இந்த விஷயத்துல உதவி தேவை. என் பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தணும், என் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும். இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள போறாங்க, அசுத்தம் நிறைந்த உலகத்துக்குள்ள போறாங்க, அவங்கள அப்படியே அனுப்ப முடியாது. என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வர்றாரு. எப்படிப்பட்ட உலகம்? ரொம்ப ரொம்ப பொல்லாத உலகம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ள அவர் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்பொழுது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில் என்ன பண்றாரு? அவர் மேல இறங்குறாரு. பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய சோதனைகள். பிசாசு அவரை சோதிக்கிறான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல, லூக் சாப்டர் 4ல ஃப்ரம் 1 onwards 14th verse பாருங்க. சோதிக்கப்படுறார் 3 முறையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் அவனுக்கு பதில் சொல்றாரு. அவன் கேட்கிறான், நீதான் தேவனோட குமாரனாச்சே, இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாம்படி சொல்லும் அப்படின்றான். இன்னைக்கு ஒருவேளை பிசாசு இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கிட்டு சாப்பிடு, நீ உனக்கு ரொம்ப பசி அடிது அப்படின்லாம் சொல்றது இல்லை. அவனா சொல்றான், நீ தான் தேவனோட பிள்ளையாச்சே, கடவுளுடைய கிருபை உனக்கு நிறைய இருக்குதே, இந்த பார்த்து தான் செய்ய,
யாருக்கு என்ன தெரிய போகுது? கடவுள் மன்னிக்க போறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன்னை மன்னிக்க போறாரு. உனக்கு கிருபை நிறைய இருக்குது. அவர் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார், மன்னிக்கிற தயப்பெருத்தவராக இருக்கிறார். இது செய்ய, இந்த பாதை செய்ய, இதை பாரு, இதை பேச, சண்டை போட, இந்த வாய்ப்பு விட்டா உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. இப்படிதாங்க வரான் பிசாசு. நமக்கு தெரியறதே கிடையாது நிறைய பேருக்கு. ஆனா இயேசு என்ன பண்றாரு? மறுபடியும் மறுபடியும் திருவசனத்தை அவர் சொல்லி அவனை ஜெயிக்கிறார். இப்ப 14th verse வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 4:14 வாசிக்கிறேன். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. இப்ப பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புறாரு. நான் சொல்றேன், இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புறது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை. we can experience that daily and அடிக்கடி நம்ம என்ன பண்ண முடியும்? அவரால் நிரம்ப முடியும். நம்ம வேலையை செய்யும்பொழுது கூட அவரால் நிரப்பப்பட முடியும். ஆவியானவருடைய பலத்தினாலே, by the power of the Holy Spirit, Jesus went into Galilee. வேற எப்படியும் போக முடியாது. அவர் அங்க போறார். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். அவர் வந்து ரொம்ப அதிகமா அவருக்கு தெரியுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப அவசியங்க. எங்க போனாலும் சரி, நீங்க டிராவல் பண்ணாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் சரி, பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, the power of the Holy Spirit, the third person of the Holy Trinity, the Holy Spirit is in me. He lives in me. He is upon me. He is with me. நான் மட்டும் வேலைக்கு போல, கூட பரிசுத்த ஆவியானவர் வராரு. ஊழியத்துக்கு நான் மட்டும் போல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? வராரு. எங்க போனாலும் அவர் வராரு கூட. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தான். அப்ப இங்க and Jesus returned in the power of the Holy Spirit. எங்க கலிலேயாக்குள்ள அவர் போறார், ஊழியத்தை செய்யறதுக்காக அவர் போறார். இங்க வந்து என்ன வலியுறுத்தப்படுதுன்னா, எல்லாமே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவர் செய்யறாரு. சோதனை எப்படி ஜெயிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. கலிலேயாவுக்கு ஊழியத்துக்கு எப்படி புறப்பட்டு போறார்? பரிசுத்த ஆவியானவரால, அவருடைய பலத்தினால நிரம்பினவராய் உள்ள போன உடனே கலிலேயாக்குள்ள என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என்னெல்லாம் செய்யறதுக்கு அவர் என்ன எக்யூப் பண்ணி இருக்கிறாருன்றத அவர் வந்து சொல்றாரு. அவரால் ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறார். வனாந்தரத்தில் சோதிக்கும்படி கொண்டு போகப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவராக இருக்கிறார். அவர் வந்து தேவன் அவரை எதை செய்யும்படி அழைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியானவருடைய வல்லமை அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 9:17. அப்போஸ்தலர் 9:17. அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் வந்து சவுல் என்று அழைக்கப்பட்டான். அந்த சவுல் வந்து இப்போ தமஸ்குக்கு போற நேர் தெருவில் ஆண்டவரை சந்திக்கிறான். குதிரையிலேருந்து கீழே விடுறான். பகல சூரியனோட ரொம்ப பெரிய ஒரு பிரகாசம் அவனை சந்திக்குது. கண்ணு இருள் அடைகிறது. கையில கொடுக்குறவனை தேடுறான். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர்ட்ட கேட்குறான், யாருன்னு? நீ துன்பப்படுத்துற இயேசு நான் தான்றாரு. உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இப்பொழுது என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? கேட்டான், எழுந்து நீ தமஸ்குக்கு உள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க உனக்கு சொல்லப்படும்ன்ற. எழுந்து உள்ள போறான். போய் ஒரு வீட்டில் போய் ஜாம் பண்றான். ஜாம் பண்ணின்னு இருக்கும்பொழுது கர்த்தர் அனனியான்ற ஒரு சீஷன் இடத்துல பேசுறாரு. 17ஆம் வசனத்துல, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அங்கு ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கொஞ்சம் கூட தாமதிக்கல. ஸோ ஜீசஸும்
ஜீசஸே அவர் பரிசுத்த ஆவியானவரால் எக்யூப் பண்றார். எக்யூப் டு டூ வாட் காட் ஹஸ் கால்ட் ஹிம் டு டூ. சவுலையும் அவர் என்ன பண்றாரு? எக்யூப் பண்றார், எனேபிள் பண்றார். டு எனேபிள் சால் டு டூ வாட் காட் ஹஸ் கால்ட் ஹிம் டு டூ. அதுக்கு எக்யூப் பண்றாரு. என்னத்தை வச்சு எக்யூப் பண்றாருன்னா பரிசுத்த ஆவியானவரை வைத்து அவர்களை எக்யூப் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே அவன் தாமதமின்றி பிரசங்கம் பண்ணினான். 21ஆம் வசனம், கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லை, உடனே அவனை கொலை செய்யறதுக்கும் அவர்கள் ஆலோசனை பண்ண. 23ஆம் வசனம் சொல்லுது, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். என்ன மாதிரி ஒரு இது பாருங்க, அவன் ஊழியம் முழுவதிலும் அவனை கொலை செய்யும்படிக்கு அவனுக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஏன்? Because he was speaking the truth with the power of the Holy Spirit. நான் சொல்றேன், இது ரொம்ப சூப்பர் நேச்சுரல் ஒர்க். இது நம்ம செய்யற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த வேலையை செய்தாலும் சரி, நீங்க ஒருவேளை வார்டனா கூட இருக்கலாம், இல்லை வீட்டு வேலை செய்யலாம், இல்லை வேற ஏதாவது வேலை செய்யலாம், மீடியாவில் இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், ஏதாவது கார்பெண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பலவிதமான வேலைகளை செய்யலாம். நான் சொல்றேன், எவனாலையும் செய்ய முடியாத ஒரு வேலையை உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். ஏனென்றால் அதற்காகவே கடவுள் உங்களுக்கு உள்ள ஒரு விசேஷித்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய இருக்கு. என்னை விட்டு இன்னைக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணே இருப்பேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஒரு நாள் பூரா பிரசங்கம் பண்ணணும். ஆனால் டைம் ஆயிடுச்சு. நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். This work is a supernatural work. எந்த ஒர்க்கு? Luke 4 chapter 18th verse. அவர் சொல்றாரு, என்ன மாதிரி ஒரு ஒர்க்கு பாருங்க. அவர் ஜீசஸ் செய்ய போற ஒர்க்கு எப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதுக்காக அபிஷேகம் பண்ணார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கணும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கணும், குருடருக்கு பார்வையை அளிக்கணும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும். இதெல்லாம் உங்க பவர்ல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. We need a supernatural power of the Holy Spirit to do the supernatural work. சாதாரணமா உங்க பலத்துல செய்யறது வேற, அவருடைய பலத்துல செய்யறது வேற. God has enabled you by the Holy Spirit, by the power of the Holy Spirit to do, enabled to do the work God has called you to do. Realize that, believe that, have faith on that. Realize that Jesus Christ and the Holy Spirit is living inside of you and He is ready to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாருன்றதை விசுவாசிங்க, நம்புங்க, அவரை நோக்கி பாருங்க. பிரச்சனை வரும்போது நீங்களே ஏதாவது போட்டு மண்டையை உருட்டின்னு மூளையை கசக்கிட்டு இருக்காதீங்க, பைத்தியம் முடிச்சிடும். அப்புறமா அவருடைய உதவியை கேளுங்க. Holy Spirit help me, Holy Spirit guide me, Holy Spirit teach me what to do now. இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையா இருக்குது என் வாழ்க்கையில. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. ரொம்ப டிஃபரண்ட் சிச்சுவேஷன். we can't go and tell the problems everybody. எல்லாத்தையும் போய் இந்த பிரச்சனைகளை சொல்லவே முடியாது. சில பிரச்சனை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அந்த ஆவியானவர் நான் என்ன செய்யட்டும், எனக்கு விஸ்டம் கொடுங்க, நாலேஜ் கொடுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க, ஸ்கில்ஸ் கொடுங்க, இந்த வேலையை நான் முடிச்சே ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க. யோசேப்புக்கு சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ண ஒரு வரத்தை கொடுத்தீங்க. தானியேலுக்கு கனவுகளை அர்த்தத்தை சொல்லக்கூடிய வரத்தை கொடுத்தீங்க. சுவர்ல கையுறுப்பு எழுதின அந்த வார்த்தையை படிச்சு சொல்றதுக்குரிய அந்த ஞானத்தை, ஸ்கில்ஸ் கொடுத்தீங்க. எனக்கு தாங்க, நான் விசுவாசிக்கிறேன். இதுல இருந்து நான் வெளியே வரணும். நான் இந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையா வாழணும். எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படணும், பிரமிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். டைம் ஆயிடுச்சு. மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னும் முடியல. நெக்ஸ்ட் வீக் வில் கண்டினியூ. நெக்ஸ்ட் வீக் தி சேம் மெசேஜ், the power of the Holy Spirit in the life of a believer. அதை பற்றி நாம பார்க்க போறோம். To enable us to live a life that God has called us to live. அதுக்காகவும் நம்மளை அழைச்சிக்கிறார். ஒர்க் மட்டும் இல்லை, கடவுள் அழைச்ச வேலையை செய்யறதுக்காக மட்டும் அவர் நம்மளை எனேபிள் பண்ணல. ரெண்டாவது,
நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இது அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். எல்லாருமே எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீர் வைத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக ஒரு கிரேட்டஸ்ட் ஹெல்ப்பரை எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர். அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார், சீல் பண்ணியிருக்கிறார், எங்களுக்கு உள்ளே வாசமாக இருக்கிறார், எங்களை கைட் பண்றாரு, எங்களை போதிக்கிறார், டீச் பண்றாரு, எங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய கனிகளை எங்களுக்குள்ளே பிறப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வரங்களை எங்களுக்குள்ளே தருகிறவராக இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. இந்த வாழ்க்கை எங்க பலத்தில் வாழாமல் உம்முடைய வல்லமையிலே உம்முடைய பலத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அவர் பிதா அருளிய வாக்குதத்தமாக இருக்கிறார். அவரை எங்களுக்கு ஒரு ஈவாக பரிசாக நீர் எங்களை தந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் அவர் எங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்? எங்களுடைய சரீரத்தை energize our body and illuminate our minds to understand the truth and inflames our spirit. ஆண்டவரே, உம்மை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய, தாகத்தோடு வாஞ்சியோடு உம்மை நோக்கி வரக்கூடிய விதத்தில் எங்களுடைய ஆவியை புதுப்பித்திருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ள இருக்கிற வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கட்டும், நம்பட்டும். ஒவ்வொரு விசுவாசையும் நம்பும்படியாய் உதவி செய்வீராக. அவர்கள் உதவியை கேட்கும் பொழுது நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை அவர்கள் மூலமாக வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை அற்புத விதமாக சந்திப்பீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, அருமையான சத்தியத்தை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதி, பலப்படுத்தும். ஆண்டவரை எனர்ஜைஸ் பண்ணுவீராக. அவர்களுடைய சரீரங்களை எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். மனங்களெல்லாம் இல்லுமினேட் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆவியை உயிர்ப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக செய்வீராக. இந்த வாரம் முழுக்க அந்த உதவியாளருடைய அந்த உதவியை நாடி வர நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.